ஓகே ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் என்ன பண்ணுறோம்? இன்னைக்கு வந்து ஒரு 4 கடை சூஸ் பண்ணி ஃப்ரைட் சிக்கன் வாங்கியிருக்கோம். 4 கடை சூஸ் பண்ணி ஃப்ரைட் சிக்கன் வாங்கியிருக்கோம். அது வந்து எது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். கரெக்டாக? அதாவதுங்க, ஃப்ரைட் சிக்கன்னாலே பொதுவாக கேஎஃப்சியோட போய் சாப்பிடுவோம். சரியா? இப்போ வந்து கேஎஃப்சி மெக்டொனால்ட்ஸ் இந்த மாதிரி பெரிய கடைகள் இல்லாமல் சின்ன சின்ன கடைங்க, கோயம்புத்தூரில் நான் சொல்கிறது, சென்னையில் கோயம்புத்தூர், ஒவ்வொரு கடையும் எப்படி இருக்குது டேஸ்ட்னு பார்த்து ரேட்டிங் பண்ணிடலாம். எந்த கடைசியில் எந்த கடையில் பெஸ்ட்டாக இருக்குது, காசுக்கும் கொடுத்த கேஷ், நம்ம கொடுத்த பணத்துக்கும் டேஸ்ட்டுக்கும் அதோட குவாலிட்டி கறியெல்லாம் நல்லா அதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக ஒரு ஆன்சர் சொல்லிக்கலாம். ஸோ ஆரம்பிச்ச வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் போகலாம். இந்த கடை வந்து கரும்பு கடையில் இருக்க ஒரு கடை. கடை பேர் வந்து நான் போடுறேன், சிக்கன் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி ஒரு கடை பேர். ஒரே கூட்டமாக இருக்கும், வெற்றிகரமாக தான் இருந்தது, சரியான கூட்டம். அதாவது இந்த குவான்டிட்டி சொல்லுங்க, இங்கே பார்த்தீங்களா, இந்த குவான்டிட்டி வந்து 65 ரூபா. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். கூட மயோனீஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீ சாப்பிட்றியா? இந்த ஒன்று தான் பாரு, எப்படி இருக்கு? உண்மையிலே சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்குன்னு இருமா, கொஞ்ச நேரம் அங்கே இல்லை, தெரியும். கரெக்டாக பண்ணியிருந்தா வெறும் மாவுல இருக்கு. மொறுமொறுப்பு இருக்கு, காரம் நல்லா சூப்பராக இருக்கு. கறி நல்லா புளிப்பா, காரம் நல்லா இருக்கு. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கலறானே, கரைறானா? மைனஸ் தான் சரியில்லை. மைனஸ் சரியில்லை இன்னைக்கு. எனக்கு மைனஸ் நல்லா கொஞ்சம் கார்லிக் டைப்பில் தான் பிடிக்கும். கார்லிக் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இதில் கறியோட மாவு நிறைய இருக்கு. பார்த்தியா? கொஞ்சம் இருக்கும் கறி. கறி முன்னால தான் இருக்கு, ஆனால் மாவு நிறைய இருக்கு. மைனஸ் உனக்கு தான் பிடிக்கும், உனக்கு இருக்கா? ஒரு காரமே இல்லை. இனிப்பு அதிகமாக இருக்கு. சரி, உன்னோட ரேட்டிங் என்ன? கரெக்டாக சொல்லு. 2 பாயிண்ட்னு வச்சுக்கோ. 2, 5க்கு 2. ஓகே. இந்த கடை கரும்பு கடையில் இருக்கு. கடற்கரை சிக்கன் ஸ்ட்ரீட்டு. கடைன்னு சொல்ல முடியாது, சின்னதாக இருக்கும். அந்த ரோட்டில் வந்தீங்கன்னா தெரியும் கடை, சருப்பு போட்டிருக்கோம். ஓகே, அடுத்த கடை பார்க்கணுமா? இது வந்து ஐஎஸ்சி பொள்ளாச்சி போகிற ரோட்டில் கோத்தூர் ரோடு கட் பண்ணுற இடத்துல பாலக்காடு ரைட்டில் போன பாலக்காடு, லெஃப்ட்டில் போன பொள்ளாச்சின்னு ஒரு ரோடு வரும். அந்த செம்ம கூட்டமாக இருக்கும், பசங்க பிள்ளைங்கலாம் சரியான கூட்டமாக இருக்கும் அந்த கடையில். முன்னால் பார்த்துட்டே இருந்துருங்க, போய் எப்படி இருக்கு பார்க்கணும், வாங்கணும். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த ரோட்டில் போகும்போதே வாசனை அப்படியே மூக்கு தொலைக்கும். ஸோ இதுதான் அந்த ஒய்எஃப்சி. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா மொறுமொறுன்னு இருக்கு. சாப்பிட்டியா? ஐஎஃப்சி எப்படி இருக்கு? மைனஸ் எப்படி இருக்கு? மைனஸ் சேம் டேஸ்ட். இனிப்பா இருக்கா? எப்படி சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்கு. சிக்கன் மட்டும் நல்லா இருக்கு. சிக்கன் மட்டும் தான் நல்லா இருக்கு. இங்கே உட்காந்துருக்கானா? இந்தா உனக்கு ஒரு சிக்கன். அம்மா அடிச்சோ, இங்கே வா, அட்டாக் தரோம்.
கடிதா ஜே வந்துட்டாங்க. ஆய் சொல்லு. ஆய் சாப்பிட்றா. இது ரொம்ப சாப்பிட்றேன். எப்படி சொல்லு, நான் சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லா முருகன்னு இருக்கு. முதல்ல சாப்பிட்ட மாதிரி மாவு நிறையா இருக்குன்னு சொன்ன கடையில் மாவு நிறையா தான் இல்லை. மயனேஸ் சில பேருக்கு இனிப்பு மயனேஸ் பிடிக்கும், எனக்கு இனிக்குது, எனக்கு பிடிக்கல. ஆனால் உண்மையிலேயே 65 ரூபாய்க்கு ஒர்த்து. நிறைய கடைகள் எவ்வளோ கடைக்கு கொடுக்குறாங்க. அதான் 65 ரூபா. இது 65 ரூபா தான். சமையல் இல்லையா? கேஎஃப்சி குவாலிட்டி வந்துருச்சு முறுமுறுக்குலாம். இன்னும் சூப்பராக இருக்கும். அடுத்ததுங்க மட்டன் கறி ட்ரை பண்ணுவோம். உங்களுக்கு வந்து பொள்ளாச்சி போகிற கட்டலாம் முன்னாடி இருக்கும் YFC. கடை பேர் YFC. நான் போடுறேன். சரி, இது கூட கொடுக்குறேன். 5 KFC 4 தான் இது எவ்வளோ கொடுப்பேன். நல்லா வச்சுக்கோங்க. 65 ரூபாய்க்கு இவ்வளோ கறி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கறி 4. இதில் ஏதாவது KFC பீட் பண்ணுமா பார்ப்போம். அடுத்த கடை பார்ப்போமா? இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் கொஞ்சம் நல்ல மலிவான கடை. இப்போ நம்ம பார்க்க கொஞ்சம் காஸ்ட்லியான கடை. இது வந்து நல்ல பெரிய கடைன்னு சொல்லலாம். கடை பேர் வந்து JS ரெஸ்டாரண்ட். இது கருங்கடையில் தான் இருக்கு. சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கு. இங்கே தான் இருக்கு கருங்கடை. எலும்படா இதில் போடுறேன் அப்படியே போட்டுரு. வேற இடத்துல இது சாப்பிடு. இந்த கடை கருங்கடை தான் இருக்கு. மயோனைஸ் இல்லையா? இது வந்து 150 ரூபா 4 பீஸு. எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். மயோனைஸ் இல்லையா? இருக்காது. மயனீஸே கொடுக்கல பாரு, சாஸ்திரம் கொடுங்க. ஏன் மயனீஸ் கொடுக்கல? காய் மயனீஸ் கொடுக்கவே இல்லை. நோட் பண்ணி வச்சு. முத சாப்பிடலாம். அது டேஸ்ட் நல்லா இருக்குது. நல்லா இல்லை சுத்தமாக நல்லா. இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது நல்லா இருக்கு. இது சுத்தமாக நல்லாவே இல்லை. இந்த கடையில் 4 பேர் சாப்பிடுவாங்க. என்ன சாப்பிடுவாங்க? கறி வந்து ஃப்ரெஷ் தான். ஒரு மாதிரி ரெடிமேடா ரெடி பண்ண மாதிரி இருக்கு. கறியில போட்டு கறி நல்லா இருக்கு. இந்த கடையில 3/4 மணி நேரமும் அரை மணி நேரமும் 3/4 மணி நேரம். வாங்கினதுக்கு 3/4 மணி நேரம் இருக்கும். 3/4 மணி நேரம். அடுத்தது நம்ம ஸ்பெஷல். இப்போ சாப்பிட்ட ரேட்டிங் எவ்வளோ சொல்லுங்க? இதுக்கு ரேட்டிங்கா? எத்தனைக்கு எத்தனை? 5க்கு 4 கொடுத்துருந்தா இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது. இது எவ்வளோ? 1. சோலி முடிச்சு. 1 தானா? அவ்வளோதானே வருது. எனக்கு பிடிக்கல. இவ்வளோ கை என்ன செய்ய முடிச்சுட்டேன். அவங்க தூங்காமல் கொடுத்துருந்தோம்.
சரி நம்ம ஸ்பெஷலாக இருக்கிறது இந்த கடை வந்து எனக்கு ஸ்பெஷலாக ரொம்ப பிடிக்கும். கேஎஃப்சி மாதிரி ஏஎஃப்சி பாக்ஸ் கூட அதிகமாக இருக்கும். மைனஸு பேக்கிங்கும் அவங்க மாதிரியே தான் இருக்கும். இது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சாப்பிட்டாங்க 180 ரூபான்னு சொல்லி அந்த ப்ரைஸ் தான் இது. 2 பீஸ் வந்து 180 ரூபா வருது. ஓகே, அந்த ஆயில் தெரியுது பாருங்க, அதால எச்சி வருது. பெரிய பெரிய போடலாம் லைனா ஃபஸ்ட்டு ஆரம்பி. பெரிய பெரியதா சரி செம்மையா இருக்கு, ஜூசியா இருக்கு. இந்த கடை உண்மையிலே எனக்கே ரொம்ப பிடிக்கும். கேஎஃப்சி தோத்துருச்சு. கேஎஃப்சி தோத்துருச்சா? கறி நல்லா ஃப்ரெஷ்ஷான கறி. வழங்குங்க திக்கா இருக்கு. அந்த காடி கூட பஞ்ச்லாம் நல்லா இருக்கு. நல்லா சால்ட்டியா நம்ம ஊருக்கு மசாலா போட்ட மாதிரி இருக்கு. நல்லா கேஎஃப்சியோட டேஸ்ட்டும் இருக்கு. அப்படியே இப்ப கேஎஃப்சி டேஸ்ட் இருக்குல்ல, அது ஒரு 2 பாயிண்ட் யாரும் தான் இருக்கு. திகட்டுற மாதிரி ஒரு ஊரில் அந்த அது இருக்குல்ல, நான் நிறைய சொந்த பேலன்ஸ் பண்ணிக்கிறேன். ஆயில் நிறையா இருக்குல்ல. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? கறிதா? சிக்கனா? கறியா? ஆமா. 5 மார்க்கு 5க்கு எத்தனை கொடுப்ப? எத்தனை? 3 தருவானா? என்ன கேட்டா அதுக்கு நான் 4.5 வருவேன். 5.5 பட் அவ்வளோ சிக்கன் கறி பரவாயில்ல. 65 ரூபா ஒருத்துக்கு அந்த ஒய்எஃப்சி கலா டேஸ்டாக தான் இருந்தது. அதுவும் இன்னொரு டேஸ்டாக தான் இருந்தது. அது நான் 4 கொடுத்துருவேன். 4 தான் கொடுத்தேன். நான் இதுக்கு நான் வந்து 4.5 தருவேன். கேஎஃப்சிக்கு 4 தந்தேன்னா இதுக்கு 4.5 தருவேன். நல்லா இருக்கா? யூஸியா ஆக்சுவலி வாங்கி ஒரு காமன் நிமிஷம் இருக்கும். கிளைமேட்டு மழை தான் இருக்கா? நல்லா இருக்கா? சரி, இப்போ சாப்பிட ஓவராலா இதுல எது பெஸ்ட்? கேஎஃப்சி தவிர கேஎஃப்சி போறோம்னு வச்சுக்கோ, பட்ஜெட் கொஞ்சம் செட் ஆகல, இந்த மாதிரி வெளியில் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லணும். நம்ம ஒரு பிராண்டாக சாப்பிடணும் சொல்லுவேன். நான் ஏஎஃப்சி சொல்லுவேன் மாட்டேன். அதுக்கு முன்னாடி அந்த 65 ரூபாய்க்கு ஒய்எஃப்சியில் கொடுத்தாங்கல்ல, அதுவும் நல்லா தான் இருந்தது. அந்த பட்ஜெட்டுக்கு 65 ரூபாய்க்கு நல்லா இவ்வளோ ஒரு கறிங்க 6-7 பீஸ் போட்டாங்க. கூட போட மாட்டாங்க. நல்லா இருந்தது. ஸோ அதை ட்ரை பண்ணுவேன். காசு நல்லா இருந்ததுன்னா அதுக்கு வந்து பெரிய டிஃபரெண்ட்லாம் இல்லை. இது வந்து 180 ரூபா வந்தது, அது 65 ரூபா வந்தது. ஆனால் 180 ரூபா பெருசு இல்லை, டபுள் இல்லை அது. ஓகே, வந்து அப்போ குடிக்கிற சொந்த தான் இருக்கு. ஏஎஃப்சி இருக்குல்ல, ஏஎஃப்சி டேஸ்ட் வந்து வேற எந்த சிக்கனுமே வராது. வரும். பட் நமக்கு இந்த ஊர்ல கோயம்புத்தூர்ல இருக்கீங்கன்னா மறக்காம போத்தனூர்ல இருக்கு ஏஎஃப்சி சிக்கன் ட்ரை பண்ணுங்க. நல்லா இருக்கு.
செம்ம டேஸ்ட். பீஸா நல்லா இருக்கும், பர்கர் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். கடைக்கு பாசி பேக் பண்ணிருக்கியா? எல்லாமே நல்லா இருக்கும். ஆக்சுவலி ரெண்டு போல் இல்லை, ஜஸ்ட் தான் இன்னும் இருக்கா கண்ணா காலியாச்சா? வேற எதை வேணா வேஸ்ட் பண்ணலாம், இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. சொல்லி நிறைய அவ்வளோ முடிச்சுருந்தீங்க. நாங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இவ்வளோ பெரிய இருந்தோம். இப்போ வீடியோ கொண்டு நான் போய் பார்க்கறது கட்டணும். நீங்கள் சாப்பாடே இருக்குதா? ஓகே, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் இந்த வீடியோ நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்போம். இன்னும் நிறையா இருக்குது, பேலன்ஸ்லாம் திங்கணும். எப்படியும் ஒரு பக்கெட் சிக்கன் சொன்ன மாதிரி வாங்கியிருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த கடை இந்த கடை அடித்து காலி பண்ணிடுறோம், அடித்து நாக் அவுட் பண்ணிடுறோம். பாய் சொல்லிடு. பாய். நாங்கள் யூடியூப் கொஞ்சம் புதுசு, சேனல் மறக்காம ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நிறையா போடுறோம். நான் புதுசு, இவர் பழசு. சரியா? அது வேற வகையா, இது வேற வகையா கேட்டகரி. நான் யூடியூப்ல ஃபர்ஸ்ட் வரேன், ஆனா இவரு தான் பழசு. ஃபர்ஸ்ட்ல இருந்தே இவர் இருக்காரு. இவர் சேனலும் போய் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாவம், அதை சப்போர்ட் மேல கேமரா